ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சுஹேல் கிளாஸ் ரூம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டாப்பிக்கோட கண்டினியூஷன், தட் இஸ் பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ராப்ளம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் லெவல் ஆஃப் பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ராப்ளம் பார்த்தோம். இன்றைக்கி அதோட நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லலாம், லெவல் 2 பேட்டர்ன் சொல்லலாம். ஸோ அந்த லாஸ்ட் ப்ராப்ளம் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும், பட் சம் ஸ்லைட் வேரியேஷன்ஸ். ஸோ இன்றைக்கி கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை யார் யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி கிளாஸுக்கு போகலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ப்ராப்ளத்தோட லாஜிக்கை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். எப்படி அவுட்புட் வந்து ஜென்ரேட் ஆகுதுங்கிற லாஜிக்கை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஐல் ஷோ யூ த ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம காமிக்கிறேன். ஸோ லாஜிக்னு பார்க்கும்போது என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் கிளாஸில் பார்த்த பேட்டர்ன் பாருங்க. ஸோ அந்த பேட்டர்னும் சரி, இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற இந்த செகண்ட் லெவல் ஆஃப் பேட்டர்ன்ஸும் சரி, இதையும் அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ இந்த 1 2 3 4 இங்கே இருக்கக்கூடிய இந்த 1 2 3 4 ரெப்ரசன்ஸ் த நம்பர் ஆஃப் ரோஸ். அதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்கிற 1 2 3 4 ரெப்ரசன்ஸ் த நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் நான் சொன்னது, ஓகேங்களா? ஸோ இப்போ அப்சர்வ் பண்ணும்போது இதுக்கு ஒரு லூப் சொன்னேன். எதுக்கு? இந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ்க்கு வந்து ஒரு லூப், தட் இஸ் த ஐ லூப் விச் ரெப்ரசன்ஸ் த நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஸோ இது ஒரு லூப். ஓகே, அதே மாதிரி திஸ் 1 2 3 4 இந்த ஆஸ்ட்ரிக் பிரிண்ட், அதில் ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு ஆஸ்ட்ரிக், செகண்ட் லைனில் ரெண்டு ஆஸ்ட்ரிக். ஸோ திஸ் இஸ் அனதர் லூப் வேர் நம்பர் ஆஃப் asterisks are the symbols that we are going to print. So number of asterisks. So இது ஒரு லூப். இப்போ கமிங் டு த செகண்ட் பேட்டர்ன், இந்த ரெண்டாவது பேட்டர்ன் பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய பேட்டர்னை இங்கே அதே நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் வாட் சிம்பிள்ஸ் பிரிண்டட், அந்த விஷயமும் இருக்கு. ஆனால் என்ன பிரிண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 1 2 1 2 3 1 2 3 4. ஸோ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் பிரிண்ட் ஆயிருக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஹியர் ஆல்சோ சேம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் அண்ட் the number of symbols printed. Okay, here also number of lines and then number of symbols printed. ஓகே, ஸோ இந்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது எல்லாமே இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ப்ராப்ளம், இந்த பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ராப்ளம். அதனால் நீங்கள் ஒரு பென்னு நோட் புக் எடுத்துக்கோங்க. மெயினான விஷயம், ஒரு ப்ரோக்ராமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ட்ரேஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது. ட்ரேஸ்னால் நம்ம ஒரு கோடிங் கொடுக்குறோம், அந்த கோடிங் இந்த அவுட்புட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். தட் இஸ் கால் ட்ரேசிங் சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டுடே. நம்ம வி ஆர் கோயிங் டு டூ டுடே. அதாவது என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கோடிங்கை போட்டுட்டு இந்த கோடிங் இந்த அவுட்புட் தான் கொடுக்க போதாங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு செக் இட். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ ஹவ் கிவன் யூ த ஃபர்ஸ்ட் பேசிக் திங், தட் இஸ் த லூப்ஸ். இந்த எல்லா பேட்டர்னுமே இருக்கக்கூடிய லூப்ஸை நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன அப்சர்வ் பண்ணுங்கன்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்னில் ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு ஆஸ்ட்ரிக்கு, செகண்ட் லைனில் ரெண்டு ஆஸ்ட்ரிக்கு, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு ஆஸ்ட்ரிக்கு, செகண்ட் லைனில் ரெண்டு ஆஸ்ட்ரிக்கு, தேர்ட் லைனில் மூணு ஆஸ்ட்ரிக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள், செகண்ட் பேட்டர்னில் ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு நம்பர் பிரிண்ட் ஆயிருக்கு, செகண்ட் லைனில் ரெண்டு நம்பர் பிரிண்ட் ஆயிருக்கு, தேர்ட் லைனில் மூணு நம்பர் பிரிண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கே இந்த பேட்டர்ன்லேயும் பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு நம்பர் பிரிண்ட் ஆயிருக்கு, செகண்ட் நம்பர்ல 2 நம்பர்ஸ் ஆர் பிரிண்டட். வாட் இட் பிரிண்ட்ஸ் அதை அப்புறம் பார்க்கலாம். எத்தனை பிரிண்ட் ஆயிருக்கு அதை மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் நம்ம ஏற்கனவே பார்த்த லெவல் 1ல ஒரு லைன்லயும் எத்தனை சிம்பிள்ஸோ கேரக்டர்ஸோ இல்லை நம்பர்ஸோ பிரிண்ட் ஆயிருக்குங்கிறத மட்டும் அப்சர்வ் பண்ணுவோம். அப்போ இங்கே தேர்ட் லைன்ல எத்தனை நம்பர்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு, 3 நம்பர் பிரிண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி நாலாவது லைன்ல 4 நம்பர் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ சிமிலர்லி நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கேயும் பாருங்கள், இந்த லாஸ்ட் பேட்டர்னில், ஓகேங்களா, லைன் நம்பர் 1ல ஒரு லெட்டர் பிரிண்ட் ஆயிருக்கு, ஒரு கேரக்டர் பிரிண்ட் ஆயிருக்கு, ரெண்டாவது லைனில் ரெண்டு கேரக்டர் பிரிண்ட் ஆயிருக்கு, மூணாவது லைனில் பார்த்தீங்கன்னா 3 கேரக்டர் பிரிண்ட் ஆயிருக்கு, நாலாவது லைனில் இட் பிரிண்ட்ஸ் த 4 கேரக்டர். ஸோ வென் யூ அப்சர்வ் லெவல் 1 அண்ட் திஸ் லெவல், போத் ஆர் சேம். எதை வச்சு சேம்னு சொல்கிறேன், நம்பர் ஆஃப் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 லைன்ஸ் தான் போகுது. 5th லைன் போகலாம், 6th லைன் போகலாம், 7th லைன் போகலாம், இட் இஸ் கோயிங் டு பி தி சேம். நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ் ஆர் கேரக்டர்ஸ் ஆர் பிரிண்டட், அது பார்த்தீங்கன்னா அதுவும் சேமாக தான் இருக்குது. எப்படி, ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு ஆஸ்ட்ரிக் இல்லை ஒரு நம்பர் இல்லை ஒரு ஆல்ஃபபெட், அப்படி தான். செகண்ட் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆஸ்ட்ரிக் இல்லை ரெண்டு நம்பர் இல்லை ரெண்டு ஆல்ஃபபெட். அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் லெவல்னு சொல்லலாம் ஆக்சுவலி. ஆனால் நான் ஏன் லெவல் 2ன்னு கொடுத்தேன்னா, ஒரு பிகினர் லெவலை தான் நான் லெவல் 1ன்னு சொன்னேன். அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா இது எப்படி பிரிண்ட் ஆகுது, ஒவ்வொரு விதமாக எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் வி வாட் நேம் இட் அஸ் லெவல் 2. அப்படி பார்க்கும்போது இப்போ எல்லா ப்ராப்ளம், இங்கே இருக்கிற எல்லா பேட்டர்னுமே பார்த்தீங்கன்னா சேம் டெம்ப்ளேட் தான். என்ன டெம்ப்ளேட், நம்பர் ஆஃப் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா n லைன்ஸ் போகுது. ஸோ ஆல் த பேட்டர்ன்ஸ்
all the patterns follow same protocol. All the patterns follow same protocol. என்னன்னா I loop பாத்தீங்கன்னா 1 to n வரைக்கும் போகும். 1 to n வரைக்கும் போகும். அதே மாதிரி ஜேங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆகுது? மினிமம் ஒரு ஆஸ்ட்ரிக்கு இல்லை ஒரு நம்பர் ஒரு கேரக்டர் ஸ்டார்ட் ஆயிட்டு டு ஆக்சுவலி ஐ. ஏன் இங்கே ஐ? ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஐ. இப்போ ஏன்னா இப்போ மூணாவது லைன்ல எத்தனை ஆஸ்ட்ரிக்கோ இல்லை எத்தனை நம்பரோ பிரிண்ட் ஆனுங்கிறத அந்த ஐ லூப் தான் டிசைட் பண்ணும். இஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு 3, வி ஆர் இன் த தேர்ட் லைன், ஸோ யூ ஹேவ் டு பிரிண்ட் திஸ் நம்பர் ஆஃப் ஆஸ்ட்ரிக். ஐ வந்து ஈக்குவல் டு 3 அப்படின்னா வி ஆர் இந்த தேர்ட் லைன், மூணாவது லைன்ல இருக்கும். அப்ப எத்தனை கேரக்டர் பிரிண்ட் ஆனும்? 3 கேரக்டர் பிரிண்ட் ஆனும். இல்ல எத்தனை நம்பர் பிரிண்ட் ஆனும்? 3 நம்பர் பிரிண்ட் ஆனும். அதுதான். ஸோ அந்த ஜேங்கிறது என்ன பிரிண்ட் ஆனுங்கிறது அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? ஐயை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ இதுல இருந்து எல்லாமே சேம். அதே மாதிரி ஒவ்வொரு ஐட்ரேஷனுமே ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சு செகண்ட் லைன் போகும்போது நியூ லைன் போகுது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் at the end of each லைனுங்கிறது I. each line increment I value. Can you able to understand? So இதுதான் பேசிக். அப்ப எல்லாத்துலயுமே லூப் பாத்தீங்கன்னா ஒரே லூப் தான். அதாவது range of the loop is going to be same. Okay, so for I loop it is going to start from 1 and it is going to end in n. And for j loop it is going to start from 1 and it is going to end up to I. That means it depends on I. J depends on I. J க்கும் I க்கு ஏதாவது டிபெண்டன்சி இருக்குன்னா டெஃபினட்டா டிபெண்டன்சி. அடுத்து இப்போ நம்ம ஒரு பேட்டர்னா என்ன பண்ணலாம்? அப்சர்வ் பண்ணலாம். வில் அப்சர்வ் ஒன் பேட்டர்ன், அது எப்படி அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகுதுன்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது what we can do is I'll just move this screen a bit. Okay, so now we will see the pattern. Okay, இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல 1ன்னு பிரிண்ட் ஆகுது, செகண்ட் லைன்ல 1 2ன்னு பிரிண்ட் ஆகுது, தேர்ட் லைன்ல 1 2 3. அப்ப ஐ லூப்பு. ஸோ பைத்தான்ல நம்ம என்ன கொடுப்போம்? ஃபார் ஐ இன் ரேஞ்ச். ஓகேவா? எதுல இருந்து எது வரைக்கும்? 1ல இருந்து n plus 1ன்னு சொல்லுவோம். I in range 1, n plus 1, where n is the input. So where n is the input by the user. Are you clear? So for I, அதுக்குள்ள ஐங்கிறது லைனை குறிக்கும். அதுக்குள்ள என்ன வரணும்? J. For J in range. So J எதுல இருந்து ஸ்டார்ட் ஆனும்? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் போகணும்? ஐங்கிறத இங்க I plus 1 கொடுப்போம். ஏன்னா ஸோ அந்த ஐனா ஐக்கு முன்னாடி ஐட்ரேஷன் வரை போகும். ஸோ I plus 1ங்கும் போது compensates that. Okay, so இதுக்குள்ள என்ன print பண்ணணும்? இதுதான் key. print. ஓகேவா? நான் இங்க என்ன print பண்ண போறேன்னா I'm going to just print j, comma I'm going to give end is equal to space. அதுக்கப்புறம் that's all this j loop. ஓகே, j loop ஓட வேலை அவ்வளவுதான். அது என்ன print பண்ணணும்னு சொல்றதுதான் j loop. ஸோ என்ன print பண்ண போகுது? j. அடுத்து பார்த்தீங்கன்னா at the end of each I iteration, இப்போ இந்த j loop முடிஞ்சதுக்கு அப்புறம் jக்கு உள்ள இது வந்து indentation for j. இப்போ ஐக்கு வரணும்னா இந்த இடத்துல நான் just print என்ன சொல்லணும்னா ஒரு just empty, that is a new line which causes a slash in மாதிரி new line. இப்போ இதை ட்ரேஸ் பண்ணி பாருங்க. just trace this code what you are getting. I'll just move the screen so that you will have a better view of the code. Okay, so now have this now you trace the things output. இப்போ first I takes the value from 1. So now I'm going to trace the program. So tracing இப்போ start பண்ண போறோம். எப்படின்னா I starts from 1, n plus. So I ஓட வேல்யூ வந்து இனிஷியலா என்ன எடுத்துக்கிறோம்? 1ன்னு எடுத்துக்கிறோம். Okay, and what is the n value? So n value initially I'm taking it as 4. According to our output, 4 is the number of lines. Okay, so n equal to 4. So I equal to 1. So it will check the condition whether the I attains the value 4. Now I is not 4, I is 1. So it is in the first iteration, that is first line. மொதல் லைன்ல இருக்குன்னு அர்த்தம். I ஓட வேல்யூ 1ங்கிறது என்னது? It represents it is on the first line. சரி, அதுக்குள்ள so we are equal I equal to 1. Then we are going inside I. So J is equal to என்னது? 1. J is equal to starts from 1 and J goes up to what?
1 comma I plus 1, I plus 1, 1 plus 1, 2. So j ஓட range வந்து now from 1 to 2. That means what to 1 தான் வரும். ஒரு தடவை தான் execute ஆகும். எது execute ஆகும்? Only one time it will execute because 1 comma 2. So what is inside j? Print j. So what it will print? It will print j na j ஓட value இப்ப என்னது? 1. Okay. Now after this j, I have to give one line called j plus equal to 1. Sorry. So இங்க வந்து அவுட்புட்ல வந்து என்ன வந்திருக்கும்? 1ங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கும். Now we are in the j loop. ஏன்னா we are in the innermost loop. இந்த loopல இருக்கும். ஓகேவா? So after this, sorry. So we are in the inner loop. This loop. Now we have to concentrate on this loop. So 1ங்கிறது இப்ப இங்க ஆல்ரெடி பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? After that இந்த j வந்து இப்ப ஸ்பேஸ் கொடுக்கும். கர்சர் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இங்க வந்து நிக்கும் கர்சர். ஏன்னா end வந்து ஸ்பேஸ் கொடுத்திருக்கோம். அடுத்து என்ன பண்ணனும்னா j gets incremented. ஏன்னா for j in range. So j ஓட வேல்யூ 1 வந்து இப்ப என்னவா மாறிடும்? ஆட்டோமேட்டிக்கா 2 னு மாறிடும். Now the j value becomes 2. Which means 2, 2 is your range. So இந்த இடத்துல வந்து 2 னு வந்துருச்சுனா 2, 2 னா அவ்வளவுதான். It attains the condition வந்து இங்க false ஆயிரும். ஓகேங்களா? So 2, 2. ஏன்னா I வந்து 1 plus 1, 2 னு இருக்கும். இப்போ j ஓட வேல்யூ 2, 2 னா the loop here what ends. அப்ப first lineல 1 மட்டும் தான் print ஆகும். இதோட j loop false ஆகி இப்போ எங்க வந்துரும்? next line print அப்படிங்கிறது new line. So from here it moves to the second line. இப்போ second line வரும்போது I gets incremented. Now what will be the I value? I value becomes now 2. Now the I loop will be checking I range is now 2, 4 ன்னு இருக்கும். அதாவது second iteration இருக்கு. Up to third iteration வரைக்கும் போகலாம். Okay, that is up to 4 lines வரைக்கும் போய்க்கலாம். Okay, are you clear up to this? So second line வந்தாச்சு. இப்போ j again. திரும்ப j starting firstல இருந்து வரும். j ஓட வேல்யூ எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? திரும்ப 1. ஏன்னா false ஆயிட்டு திரும்ப உள்ள போயிருக்கு. So again j value starts from 1, 1, I ஓட range இப்போ என்ன? 1, 3. ஏன்னா இப்போ I ஓட வேல்யூ 2. So இங்க வந்து 1, I plus 1. So 2 plus 1 என்னது? 3. Now j loop executes for 2 times. So இப்போ print jங்கும் போது next lineல print jங்கும் போது எது print ஆகும்? j ஓட வேல்யூ என்ன? 1 னு print ஆகும். ஏன்னா j ஓட வேல்யூ இங்க 1. So second lineல first என்ன print ஆகும்? 1 னு print ஆகும். Now it will give one space. End is equal to space இருக்கு. அடுத்து j increments. ஏன்னா நம்ம j loopல தான் இருக்கும். Now the j value becomes what? j equal to 2 னு மாறும். 2, 3 னு மாறும். Range. அப்ப பார்க்கும்போது திரும்ப next line print j. So j ஓட வேல்யூ என்ன print ஆகும்? 2 னு print ஆயிட்டு இங்க ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும். இங்க வந்து என்ன கொடுக்கும்? ஸ்பேஸ் கொடுக்கும். So திரும்ப நீங்க என்ன பண்ணுங்க? j ஓட வேல்யூ என்னன்னு மாறுது? 3, 3. 3, 3ங்கும் போது here it is false. False ஆயிடுச்சுன்னா அந்த j விட்டு வெளியே வந்துரும். So it goes to the next line. So it goes to the next line. Again I gets incremented. Now what will be the I value? I value becomes 3. So the range will be for 3, n minus 1 na 5 ன்னு இருக்கும். Sorry, here also it is 5. Okay, I have wrongly wrote. Okay, that's it. Okay, so அப்ப 3, 5 ன்னு இருக்கும். அப்ப third line வந்துட்டோம். அப்ப j again starts from 1. So j starts from 1 and it goes up to I plus 1. So 3 plus 1 is what? 4. So it will execute 3 times. So j first value என்ன print ஆகும்? j value இப்போ 1ல தான் start ஆகுது. So it prints 1. And j gets incremented. J gets incremented na 2, 4 னு வரும். So that time what will be the j value? 2. Then space. Then j gets incremented 3, 4. So what will be the j value? 3. Then space. Then j becomes 4, 4. It is false. It is false. So இதோட j loop end ஆயிரும். So it goes to the new line. So from here it goes to the new line. Again what happens? So for the next iteration I becomes 4. So what will be the I range? Now it is 4, 5. And j it will start from 1, 5. 1, 5 because j I value is 4. 4 plus 1 is 5. So அப்ப j first value என்ன print ஆகும்? 1 print ஆகும். Space. அடுத்து j increment ஆகும். j value becomes 2. So 2, 2 print ஆகும். அப்புறம் ஒரு space. Now j value becomes 3. So 3 print ஆகும்.
அடுத்து j becomes 4. So 4 print ஆகும். அடுத்து j becomes 5. So what happens here? இங்க false ஆயிரும். Here it becomes false. So இந்த இது விட்டு அடுத்த லைனுக்கு போயிடும், new line. After that I gets incremented. Now what is the I value? I value becomes 5. So the range will be 5 comma 5. I range will be 5 comma 5, which is false. So that's all your program. So you have got the required output 1 1 2 1 2 3 1 2 3 4. ஓகேயா, இது ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா, நம்ம பார்த்த ஒரு பேட்டர்ன். இது வந்து ஜே பிரிண்ட் பண்ணா இதுல இருந்து என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஜே வில் when you print j it will tell you how many number of times it prints. I எத்தனை தடவை பிரிண்ட் ஆகுதோ அது j சொல்லும். Okay, when you just put that j value inside that j loop, அது என்ன பண்ணும்னா எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் I எக்ஸிக்யூட் ஆகுதோ ஒவ்வொரு லைன்லையுமே அதை வந்து என்ன பண்ணும். ஏன்னா j டிபெண்ட்ஸ் ஆன் I தானே. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ என்ன இருக்குதோ அதுதான் எது சொல்லுவோம், j சொல்லுவோம். ஸோ ஃப்ரம் திஸ் we can conclude, okay, so this is what the output is. So j depends on I அப்படிங்கிற கான்செப்டே இதுல இருந்து நம்ம விளங்கிக்கலாம். ஆர் யூ கிளியர்? ஸோ இது ஒரு பேட்டர்ன். அடுத்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு ரப் திஸ் திங். கோடிங் அப்படியே வச்சுப்போம். I'm going to erase all these things. Okay, I'm going to erase and I'm going to use the pen. Okay, in that already printed new line. Here instead of printing I, what I'm going to print is, instead of printing I, I'm going to print, sorry, instead of printing j, I'm going to print I. j print பண்றது பதிலா I print பண்றோம். அப்ப இந்த இடத்துல I யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? Again I starts from first line and it goes to n plus 1 னா 5. 4 lines, so we'll consider n is equal to 4. So I starts from 1 to 5. Again j starts from 1 to I plus 1 is what? 2. Now inside that what? Print I. So we are printing the value of I. What is the value of I? 1. So in the output will get 1. And then next space. Okay, space. Okay, then you are coming to the what? Increment of j. Now j becomes what? 2. So 2 comma 2 is false. 2 comma 2 is false in the range. So what happens? J loop to eliye. Now a new line. This is slash n, which is the new line. New line கொடுத்துறோம். So new line கொடுத்துறோம். Now from the first line it goes to the second line. Are you clear up to this? Now after going to the second line, okay, so now I gets incremented. Now what will be the value of I? I will become what? 2. So what will be the range of I? From 2 comma 5. So again j starts from 1. 1 comma up to what? I plus 1. So 1 comma, sorry, 1 comma I value is now 2. So 2 plus 1 is what? 3. Now here the j loop will be repeating for I number of times. எத்தனை தடவை I print எந்த லைன்ல இருக்குதோ அத்தனை number of times. So I வந்து இப்போ 2 னா 2 நம்பர், ஆனா என்ன print பண்ண போகுது? Here I'm printing what? I. So here I'm printing I. So it is going to print what? Value of I, which is going to be 2. We are printing I value here. What is the I value here? We are in the second line. So I value is going to be 2. Okay, good. Now end space, because I am giving a space. Now j gets incremented. What will be the j value? Now j value will be 2 comma 3. Okay, now again what you are going to print? I. So I is going to be the same 2 here. Now space is given. Now what is about the j value? So 3 comma 3. Now here it is false. Can you able to understand? Now it goes to the, when it's becoming false, it goes to the new line. So output la next line. Now I gets incremented to what? 3. And I, now it is going to range from 3 comma 5. Now j again going to start from 1 comma 4. Okay, 1 comma 4. 1 represents the j value, initial value. Okay, here I plus 1 from 1 comma I plus 1. So what is the I plus 1 here? I value is 3. 3 plus 1 is 4. Now it is going to print what inside the j loop? I'm going to print I. Now what is the I value? 3. So it is going to print 3. Then it is going to give a space.
So it is going to give a space, and then again j gets incremented, so it will be 2 comma 4. That is going to execute for the second time. Now what is again, it is going to print again the value of I inside j, print I. So here also it is going to print 3, now space. Now increments to 3 comma 4. Now the third iteration again it is going to print I, so it will be 3. Then after that one space is given. Okay, now j takes the value 4 comma 4, so it will be false. It will be what? False. Good, fine. Now after this I takes the value 4. Okay, now I ranges from 4 comma 5. So j starts from what? 1 comma 5, where 1 is the initial value of j in the loop, and then I is the I plus 1 is the end value of the j loop. So I value is 4, 4 plus 1 is 5. Now what is the value? We are going to print I value inside the loop. So what is the I value? I value is 4 here. So it is going to, for the first iteration it will print 4, because you are going to print I value. Okay, then after that one space. Now I j value becomes what? 2 comma 5. Okay, again you are going to print the I value, so it is going to be what? 4. After that j becomes 3 comma 5, third iteration of j. Here also you're going to print I. So what is the value of I? It is going to be 4. So 4, after that one space. Then now j takes the fourth iteration, 4 comma 5. So here also I'm going to print I. So what is the value of I? I value is going to be 4. Now after that j 5 comma 5, fifth iteration, which is not possible, up to 4 only to do, so false. Now after this I gets incremented to what? 5. Now what is the value, range of I loop 5 comma 5, which is false. Now you see the output, it is printing 1, 2, 2, 3, 3, 4, 4, 4. Here, the J loop will tell you how many number of times it is going to print. So line number, since it is depending on I. J loop வந்து I loop ஓட value பொறுத்து தான் இருக்கு. So first line ஒரு number print ஆகுது, second line 2 number print ஆகுது, third line 3 numbers. But என்ன print பண்ணுது? அதான் deciding பண்ணுது. இங்க Iங்கும் போது I ஒரு iteration முடிஞ்சு அடுத்த iteration போற வரைக்கும் அந்த I value அதே தான் இருக்கும். So each iteration when you move, then only I gets incremented. So அதனால அந்த I value அந்த லைன்ல அப்படியே சேமா தான் இருக்கும். Because I value is going to be 1 for the entire iteration. J மாறினாலும் எனக்கு கவலை இல்லை. I value மாறும்போது தான் இந்த printing value மாறும். Can you able to understand? So this is the next output. Last one பார்த்தீங்கன்னா quite easiest one ன்னு சொல்லலாம். நம்ம C languageல ASCII கோடுன்னு படிச்சிருக்கோம். But when you come to Java, we don't use ASCII, we use Unicode. அது மாதிரி Pythonலையும் we use Unicode. Unicodeனா என்ன அப்படிங்கிறது ஒரு யூனிவர்சல் கோட் which supports so many symbols from different languages. நம்மளுக்கு நிறைய languages இந்த உலகத்துல ப்ராக்டிஸ்ல இருக்கு. அந்த மாதிரி லாங்குவேஜஸ்ல நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்றாங்க. லத்தீன்ல நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு, இங்கிலீஷ்ல நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு, அதே மாதிரி மேக்ஸ்ல நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் கிரீக்கு சாரி அதுக்கப்புறம் ஹீப்ரூலேருந்து நிறைய ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ்லேருந்து, சான்ஸ்கிரிட்லேருந்து, ஹிந்தியிலேருந்து, தமிழ்லேருந்து, ஓகேங்களா. அதில் தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சொற்கள் இருக்குது, ஓகேங்களா, இல்லை எழுத்துக்கள் இருக்குது. அந்த எழுத்துக்கள்லாம் நீங்கள் எதில் கொண்டு வரலாம்? ப்ரோக்ராமிங்லாம் கொண்டு வரலாம். அது வேணும் அப்படின்னு சொன்னால் யூ நீட் அ கோட் ஸ்டாண்டர்ட். அதெல்லாம் பைனரியில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த எழுத்துக்கள்லாம். அது பைனரி ஃபார்மேட்டில், அதை தான் யூனிகோடுன்னு சொல்கிறாங்க. அந்த யூனிகோடை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆல்ஃபபெட்ஸை, சிம்பிள்ஸை என்ன பண்ணலாம்? ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அதை அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு பிரிண்ட் வாட் ஏபி ஏபிசி ஏபிசிடி. ஸோ நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா I'll just move this thing. Okay, I'll move this thing. So the next pattern what we are going to print அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sorry one second. So AB ABC ABCD. Okay, yeah, similar to 1 1 2 1 2 3 1 2 3 4. இப்போ ஏக்கு அடுத்து ஆல்பபெட் தான் பி. அது மாதிரி ஆஸ்கி கோடுன்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட். அந்த கோட்ல ஏவோட ஆஸ்கி வேல்யூ பார்த்தீங்கன்னா 65 கேபிட்டல் ஏ. ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் யூ டிப்ஸ். ஆஸ்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கி கோட்ல ஆல்பபெட்ஸ் கேபிட்டல் ஏ வந்து 65,
அதே மாதிரி கேபிட்டல் Z என்கிறது 90. இப்போ A 65னா கண்டிப்பாக B வந்து 66. ஸோ இந்த 865 to 90 பார்த்தீங்கன்னா கேபிட்டல் A டு கேபிட்டல் Z ஆஸ்கி கோட். அதே மாதிரி ஸ்மால் a டு ஸ்மால் z அதோட ஆஸ்கி கோட் பார்த்தீங்கன்னா 90 டு 98 97 சாரி 97லேருந்து 122 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ 97லேருந்து 122 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி டிஜிட்ஸ் இருக்குது, 0 to 9 இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம லேட்டர் கிளாஸஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவை வந்து கேபிட்டல் ஏ கேபிட்டல் பிங்கும் போது ஆஸ்கி. பட் நம்ம பைத்தானில் வி டோன்ட் யூஸ் ஆஸ்கி, வி யூஸ் வாட் யூனிகோட். அப்போ இதே வந்து யூனிகோட் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அதை நான் செப்பரேட்டாக இன்னொரு கிளாஸில் சொல்கிறேன் யூனிகோடை பற்றி, அது எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க, அந்த யூனிகோட் என்னென்ன யூனிகோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு நெக்ஸ்ட் அப்கமிங் டியூட்டோரியல்ஸில் பார்க்கலாம். சரி, அப்போ நான் சொன்ன மாதிரி ஏவோட ஆஸ்கி யூனிகோட் வந்து என்னன்னா 65 தான், சிமிலர் as ஆஸ்கி. ஸோ அந்த 65 நீ என்ன பண்ணலாம், அப்போ இங்கே 65, இங்கேயும் 65, 66, இங்கேயும் 65, 66, 67, இங்கே என்னது 65, 66, 67, 68. So I'll just use this eraser so that sorry. Okay, so இங்கே வந்து 66, இங்கே 67, இங்கே 68. அப்போ இதுதான் இது ஆக்சுவலி இந்த 65. ஆனால் என்னன்னா இட் ஷுட் நாட் பிரிண்ட் த நம்பர்ஸ் இங்கே. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இங்கே வந்து 65 பிரிண்ட் ஆகிறதுக்கு பதிலா அந்த 65ஓட யூனிக் கோடு எனக்கு பிரிண்ட் ஆகும். இது வந்து யூனிக் கோடு, அதில் இருக்கக்கூடிய கேரக்டர் பிரிண்ட் ஆகும், விச் இஸ் ஹேப்பன்ஸ் டு பி வாட் ஏ. அப்போ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஜே தான் நீ பிரிண்ட் பண்ணுற, யூஆர் பிரிண்டிங் ஜே. ஓகேங்களா? பட் இனிஷியலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் we will make it as what you have to convert this into a character type, CHR அப்படின்னு சொல்லுவாங்க டைப் காஸ்டிங்கில், character type of J. character type of என்னது J. can you able to understand? ஸோ இந்த J வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், character type மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா so that what you can do, you can print this codes. ஓகே, பட் அதே பேட்டர்ன் தான், சிமிலர் லைக் த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் என்னங்கிறது. ஓகேங்களா? ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் த லாஜிக் ஆஃப் த 3 பேட்டர்ன் இந்த லெவல் 2. 3 பேட்டர்னுமே நம்மளோட லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேங்களா? இப்போ கோடிங்கில் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத ஐ ஷோ யூ. ஓகே, இப்போ நம்ம பைத்தான் இன்டர்பிரட்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஒரு பேட்டர்னா வில் ஜஸ்ட் ரைட் த கோட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து n வேல்யூ, ஸோ n இஸ் ஈக்குவல் டு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிக்கிறணும். ஸோ int int of input of, okay, enter then the number of lines, enter number of lines. ஸோ இதோட நம்ம இன்புட் வாங்குகிறோம், என்னங்கிற இன்புட் வாங்குகிறோம், அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி வேல்யூவை எண்ணில் ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்து we can go for loop for I in range. So as I told you, first line ல இருந்து ஆரம்பிச்சு n+1 வரைக்கும் போகும். So this is the range of the first loop. Okay, this is the range of the first loop. Then for j in range என்னது 1, I, since it depends on I, ஒரு இதுவும் ஜேல பிரிண்ட் ஆகிறது எதை பொறுத்து இருக்கு, எந்த லைன் அதை பொறுத்து இருக்கு. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் I. ஸோ I+1. ஸோ இன்சைட் த ஜஸ்ட் பிரிண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் நம்ம எதை பிரிண்ட் பண்ணணும், ஜே பிரிண்ட் பண்ணிட்டு end is equal to space. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். இதோட ஒவ்வொரு ஜே முடிஞ்சிருச்சு, ஐயோட ஒவ்வொரு ஐட்ரேஷனுமே இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு நியூ லைன் கொடுக்கணும். Can you able to understand each and every iteration it has to move to the second line, third line, அதனால new line கொடுக்கணும். That's all your program. ஸோ இப்போ வந்து இதை வந்து I'm just saving it as p21.py. இப்போ இதை ரன் பண்ணுங்க. ஸோ F5, ஸோ enter the number of lines 4னு கொடுத்தா it is printing. என்ன print ஆகுதுன்னு பாருங்க, 1 1 2 1 2 3 1 2 3 4. ஓகே, ஸோ again I'm going to my code. ஓகே, அந்த செகண்ட் பேட்டர்னுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதே ரேஞ்சு தான். Instead of printing j, I am printing I. Now you save it as p22.py. Okay, so again run it. So it is asking for the number of lines, give 4.
you could see 1 2 2 3 3 3 4 4 4. Okay, now go here. Here change it. அதே மாதிரி இப்போ இந்த தேர்ட் பேட்டர்னில் தான் ஏபிசிடி அப்படின்னு இருந்துச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த இனிஷியலாக அதுக்கு ஒரு வேல்யூ செட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு வேல்யூ செட் பண்ணிக்கோங்க, ஜேக்கு ஒரு வேல்யூ செட், அதாவது கேரக்டர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ செட் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ வாஸ் I'm going to set that value here. Okay, for example, I'm going to print as x is equal to 65. X is equal to another 65. And here I'm giving x, not simply x, char of x. That is, it will not print the x, unicode character at x. அந்த unicode னு சொன்னேன்ல, அந்த x, அந்த xங்கிறது 65 னு எடுக்காம அந்த 65 ங்கிறது capital A ஓட unicode. ஸோ அந்த கேபிட்டல் ஏ பிரிண்ட் பண்ணனா சிஹெச்ஆர் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துடணும். அடுத்து எண்ட் ஆஃப் ஜே முடிகிறதுக்குள்ள ஜேல நீங்கள் என்ன பண்ணிடணும், யூ ஹேவ் டு இன்க்ரிமெண்ட் தட் எக்ஸ், எக்ஸ் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு, சாரி, எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு ஒன். இது எதுக்குன்னா ஒரு லைன்லேயே அந்த கேரக்டர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும் ஜே, அப்போ வந்து ஒரே ஒரு கேரக்டர் தான் பிரிண்ட் ஆகும், ஏ மட்டும் தான். செகண்ட் லைனில் ஏவும் பிரிண்ட் ஆகும், அடுத்து என்ன பி ஆகும், அதே லைனில் பி. அப்போ அந்த இன்க்ரிமெண்ட் இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல் த ப்ரோக்ராம். ஸோ நவ் வாட் யூ டூ இஸ் சேவ் திஸ் ஃபைல். ஸோ p3.py. ஓகே, now just to save this, compile this. It is asking number of lines, so 4 lines கொடுங்க. So it is printing a n n. Whether it is printing the correct answer? No. Why? That is a question. நான் கரெக்டாக கொடுத்தேன், நான் கோடிங்கில் இந்த ட்ரேசிங் சொன்னல, கரெக்டாக கொடுத்துருக்கோமா தப்பாக கொடுத்துருக்கோமான்னு செக் பண்ணணும். இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இதில் 144 இருக்கு. Again I'll just execute this code. 4. Can you see the respective output? A, AB, ABC, ABC. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸில் வந்து என்ன பண்ணிட்டோம், 3 பேட்டர்ன், அதாவது லெவல் 2ல் 3 பேட்டர்ன் 1 1 2, ஜே பிரிண்ட் பண்ணால் என்ன வரும், ஐயை பிரிண்ட் பண்ணால் என்ன வரும், அதே யூனிகோட் யூஸ் பண்ணி கேரக்டர்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கிளாஸில் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பேட்டர்ன்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த பேட்டர்ன் ஒரு 5-6 கிளாஸ் வந்து பேட்டர்ன் தான் போகும். ஏன்னா அது இன்டர்வியூவில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின். எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஜாவாவில் யூஸ்வலாக கேட்பாங்க, C++, ஜாவாவில், பைத்தான்லேயே இதை கேட்பாங்க. ஸோ அதனால தான் ஒரு இனி வரக்கூடிய ஒரு 5 to 6 கிளாஸஸ் வந்து பேட்டர்ன் பேஸ் பண்ண கிளாஸஸ் தான் இருக்கும், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் ஷேர் பண்ணி இந்த டியூட்டோரியலை பார்க்க சொல்லுங்கள். ஹோப் you'll be enjoying the tutorial with knowledge. அதனால ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டியூட்டோரியலை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சுஹேல். டேக் கேர், பை பாய்.